ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ சமீபமாக ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கக்கூடிய டிஸ்ட்ரைனருடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஸ்ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருந்தது. நம்மளுக்கு உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டிஸ்ட்ரைனருடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். நாங்கள் வந்து ஆஃபரில் 1200க்கே வாங்கிட்டோம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பேக்கிங் தான் ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஆனால் உள்ள ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே சூப்பராக வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நல்லா ஃபில்ட்ரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் உள் பக்கமாகவும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வெளி பக்கமாகவும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் ட்ரே கொடுத்துருக்காங்க. நான் இந்த டிஸ்ட்ரைனர் வாங்குறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே தான். நம்ம வந்து பாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேவிலே வந்து கலெக்ட் ஆகிடும். குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்திங்காக இருக்குது. நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ட்ரைனரை 2 பக்கமும் நல்லா நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு 2 பக்கமும் நல்லா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நம்ம இந்த மாதிரி லென்த் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஸ்ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிச்சனுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி நாங்கள் சைஸ் வந்து பார்த்து தான் வாங்கியிருக்கோம். இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 54 சென்டிமீட்டர், அகலம் வந்து 43 சென்டிமீட்டர், உயரம் வந்து 26 சென்டிமீட்டர் இருக்குது. எங்கள் கிச்சனுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த ஸ்பூன் ஹோல்டரை வந்து நான் வெளிப்பக்கமாக மாட்டி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த கரண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நான் இந்த டிசைனில் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருளையும் பார்த்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய பாத்திரம் நம்ம வந்து இதில் அடுக்கிக்கலாம். இந்த ட்ரைனரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கரண்டிகள் மட்டும்தான் மாட்ட முடியும். ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற கரண்டியை வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ கீழே கலெக்டாக இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம இப்போ எடுத்து நம்ம சிங்கில் ஊற்றிக்கலாம். நான் வந்து நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரைனர் வந்து பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரே வந்து எந்த ஒரு பாத்திரத்துலேயுமே எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே இந்த டிஸ்ட்ரைனரை நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ட்ரைனரில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு, டம்ளர், கரண்டி இந்த மாதிரி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு, டம்ளர் இதெல்லாம் வைக்கிறதுக்காக தனியாக ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் நான் இந்த ஸ்டாண்டில் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். மெயின் ரீசனாக நான் வந்து வாங்கினதுக்கு காரணமே எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸு, எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கப்பில் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பத்தாமல் வேறொரு பாத்திரத்துலேயும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃபன் பாக்ஸை வைக்க இடம் இல்லாமல் தான் இந்த டிஸ்ட்ரைனர் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஃபன் பாக்ஸையும் இந்த டிஸ்ட்ரைனரில் நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து பாருங்கள் தண்ணி வந்து கீழே ஃபில்டர் ஆகாமல் எந்த அளவுக்கு பாருங்கள் நம்மளுக்கு டெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரீசனுக்காக தான் நான் இந்த டிஸ்ட்ரைனர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ மேக்ஸிமமாக எல்லார் வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில், ஸ்டீலில் வந்து டிஸ்ட்ரைனர் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கீழே வந்து தண்ணி ஃபில்டர் ஆகிற மாதிரி இந்த ட்ரே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரைனரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ட்ரைனரை வந்து சிங்க்கு பக்கத்துலேயும் அப்படியேவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு கீழே எனக்கு இடம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரைனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீலில் கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு துருவும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் 4 பக்கமும் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால பாத்திரமும் நம்மளுக்கு சீக்கிரமாக உலர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லும் வராமல் நம்மளுக்கு நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த டிஸ்ட்ரைனருடைய ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.